இதோ தெரிகிறதே, இதுதான் மகேந்திரபுரி நாடு. இந்த மகேந்திரபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து கனிமொழி என்ற பெயர் பெற்று மிகவும் குறையில்லாமல் சீரம் சிறப்புடன் வாழ்ந்து வருகிறேன். அது மட்டும் கிடையாது, என் தாய் தந்தை இறந்து பல ஆண்டுகளாக விட்டது. இருந்தாலும் நாட்டை பாதுகாத்துக் கொண்டு வருவது என்னுடைய கடமை. இப்பொழுது என்னுடைய தோழியை பார்க்க வேண்டும். ஆடி பாடி விளையாடி விட்டோம். இப்போது யாரை பார்க்க வேண்டும்? பார்க்க வேண்டும். நமக்காக அரண்மனையில் காத்துக் கொண்டிருப்பார் அல்லவா? எனக்கு முன்பதாக வரக்கூடிய ஏந்தி காலதாமதம். அம்மா அரண்மனையில சின்ன வேலை இருந்ததுமா, முடிச்சுட்டு வரது காலதாமதம் ஆயிடுச்சு. நீ எங்கடி போன? அம்மா பார்த்தீர்களா, நாட்டு இளவரசி நீங்க
உடனே வந்துருவீங்க. அரண்மனை எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா? போட்டபடியா இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து அந்த இடத்துல வச்சுட்டு வரதுக்கு எவ்வளவு காலதாமதமாகாது பின்ன. அதான் லேட். அரண்மனை எவ்வளவு பேரு வேலை செய்யறாங்க. ஆமா, வேலை செய்ய சொன்ன என்ன? அரண்மனையிலயா? அரண்மனைக்கு யாரும் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்களை செய்ய சொல்றாங்கம்மா. மாத்தி செஞ்சாதானே. சரிடி. ஆமா, இருந்தாலும் இப்படி ஆடி பாடிக்கொண்டிருந்தா நேரம் போகிறது தெரியாது. அத பாருடி, அழகான அடர்ந்த காடு இருக்கின்றது. அடர்ந்த காடு. அங்க போயிட்டு அங்க உள்ள இயற்கை எல்லாம் ரசித்து விட்டு வரலாண்டி. அடர்ந்த காடா? ஆமா. எங்களுக்கு காடுனாலே பயமா. ஏண்டி? ஆமா. ஏண்டி பயப்படுற? எனக்கு காடுனாலே பயம். எங்க போயிட்டு வர? அப்படியா? இங்க வரதுக்கு தான் பயப்படுற? இந்த பாரு, பைபாஸ் பக்கம் கூட போயிடலாம். அந்த காட்டு பக்கம் மட்டும் போக கூடாது. இளவரசி நமக்கு காடு தானே பிடிக்கும். ரொம்ப காடுதான் பிடிக்கும். காடெல்லாம் பிடிக்காதுமா. ஏன்னு கேளுங்க, காட்டுல சிங்கம் இருக்கும், புலி இருக்கும், அது மட்டும் கிடையாது. மான் இருக்கும், மானுக்கு 2 கொம்பு இருக்கும். அது வந்து குத்திடும். ஏண்டி? வேற கொம்பு குத்தாது. ஆமா, ஏண்டி? நான் யாரு? நாட்டுக்கு இளவரசி. என்ன பார்த்து இந்த புலி கூட வராது, இந்த புலி வராது, இந்த மானை வராது, இந்த குரங்கு கூட வராது. அப்படி என்றால் இப்போது அந்த காட்டுக்கு நாங்க வரணுமா? ஆமாண்டி, போலாம். எப்படி தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஆடி பாடிக்கொண்டே இந்த அடர்ந்த காட்டுக்கு வந்து விட்டோம். உண்மைதான். அங்க பாத்தீர்களா? ஏதோ வர்றது மாதிரியே கண்ணுக்கு தெரியுதுமா. ஆமா, என் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியலையே. கண்ணுக்கு தெரியல. ஆமா, என் கண்ணுக்கு தெரியுது. ஏதோ வருது, அங்க பாருங்க தூரத்துல. சிங்கமா இருக்குமா? சிங்கமா?
ஆமாடி. ஐயோ, ஏய். சிங்கம்மா. நான் தான் இருக்கிறேன்ல. நீங்க இருப்பீங்க, நாங்க இருக்க மாட்டோமே. ஏன் ஆமா, நான் இருக்கிறது பயப்படாதடி. நீங்க நாட்டு இளவரசி பாக்குறதுக்கு நீங்க எப்படி இருக்குங்க தெரியுதா? நாங்க எப்படி இருக்கிற பாரு, எங்களை பார்த்தோட நமக்கு மட்டும் முழுகிடுவாங்க. ஏய் என்னோட நீ தான் நல்லா இருக்கிற. அப்படியா? ஆமா நீங்க முழுகாம தான் சேர்த்தாங்க. நான் முழுக மாட்டேன் என்னைக்குமே. அப்படியா? ஆமாடியே. சரி, சரி. அம்மா, இருந்தாலும் அழகான காணக்கு வந்து விட்டோம். ஆமா. இதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு என்னென்னமோ தோணும் தெரியுமா? என்ன தோணுது? ஆமாங்க. அப்படியா? இந்த பூத்துக்குள்ள பூக்களோ பூக்காத மொட்டுக்களோ அடுத்த காடுகளோ அந்த நவப்பழமோ கோவப்பழமோ என்னை பார்த்து வா 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 வான்னு சொல்லுது. பேசுறியா? ஏய், அப்படின்னா அத பார்த்து எடுத்து சொல்லுடி. சொல்லட்டுமா? ஓடி வா, சொல்லு. இந்த காட்டை பார்த்தாலே பயமா இருக்குது. பயமா இருக்கு. அதனால இந்த இடத்துல இங்க பார்த்து நம்ம போயிட்டு வரோம். சரி சரி, நாம வந்து ரொம்ப நாள் விட்டது, நாமளும் புறப்பட்டு போலாம்.
ஆட்டு விரியன் என்ற பெருமடத்தை இந்த காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். அடிதினமும் இந்த காட்டில் உள்ள மிருகங்கள் எல்லாம் கொன்று என் பசியை தீர்த்துக் கொள்வது வழக்கம். இன்றோ பசி அதிகமாக இருக்கின்றது. இப்போது வேட்டைக்கு செல்ல வேண்டும். என்னுடன் வர வேண்டும். ஓட கடவுளே, நான் யாருக்கு? வீட்டுல பெரிய பிரச்சனை, ஒரு பிள்ளைய பெற்று வச்சு நம்ம படுற பாடு இருக்குது. வீட்டுல அடங்க மாட்டேன். ஏண்டா நேரம் ஊர்வம் வைக்குது, சண்டை வைக்குது, சண்டை வந்து வீட்டுல கொடுத்து என்னடா கேட்டா, நான் வயசுக்கு வந்து எவ்வளவு நாள் அந்த கல்யாண பாடல கேக்குறேன். என்ன பண்ணுதுங்க? பணம் கிடையாது, படம் கிடையாது, பலம் கிடையாது, நிலம் கிடையாது. நானும் அண்ணக்காவடி என்ன செய்யறது? யார போய் கேட்டாலும் கடன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி என்ன பண்ணுது? எப்படியோ அடிச்சு புடிச்சு நிறைய பணம் கேட்டு பொண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணிட்டேன். எல்லாம் அட்வான்ஸ் கொடுத்து தாலுக்காருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் எல்லாருக்கும். ஆமா, ஒரு வாரம் இருக்குது. ஒரு 2 லட்சம் ரூபாய் பாக்கி நிக்குது கல்யாணம். அந்த 2 லட்சத்தை கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன பண்ணுது? யார போய் கேக்குறது? யாரை கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. முன்ன பின்ன பாக்குறாங்க. யோசனை பண்ணி பார்த்தா யாரை கேக்குறான்னு. அதுக்கு முன்ன இந்த ஊர்ல இட்டு போய் இந்த நகை கடையில வட்டிக்கு பணம் வாங்கி கொடுக்குற பழக நகையை வச்சு குத்துற மாதிரி கிட்ட போட்டு சரி சேட்டு போய் கேட்கலாம் சொல்லி நேரா சேட்டாண்டு போய் ஐயா ஐயா என் பிள்ளை கல்யாணம் வச்சுட்டேன், ஒரு 2 லட்சம் பணம் கூட கல்யாணம் முடிஞ்சா போய் பணத்துல கொடுத்துறேன். சேட்டு கட்ட அறுகட்ட கம்பெனி நகை வச்சா தானே பணம் கொடுப்பாங்க. அடைக்கு கொடுக்க மாட்டாங்க. எதனா காட்டு நான் பணம் கொடுக்குறேன். யோசனை பண்ணி பார்த்தேன் என்ன செய்யறது. ஏற்கனவே பெரியவங்க சொல்லி இருக்கிறாங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டு. சரி பிள்ளைக்கு ஒரு பொய் சொன்னா என்ன இருக்குது? யோசனை பண்ணி பார்த்தேன். எனக்கு நிலைநீர் கிடையாது. புளியா மரத்துல பொய்ஞ்சு தோன்றேன். எனக்கு சேட்டு சமாச்சாரம் தெரியுமா? எங்க ஊர்ல வந்து கேட்டுப்பார். எனக்கு 25 ஏக்கர் நிலம் இருக்குது. 25 ஏக்கரா? போய் சொல்லிட்டேன். அவருக்கு தெரியாது. நீ வந்து பாரு, நிலத்தை பார்த்து 2 லட்சம் பணம் கொடுன்ட்டேன். கேட்டார் மையா அப்படியா? கேட்டார். அவரு கொஞ்சம் வயசான ஆளாச்சா, அனுபவம் இருந்தாலும் பரவாயில்ல, உண்மையை சொன்ன வந்தேன்னு சொல்லிட்டு சரி நாளைக்கு வாரம் போட அப்படின்ட்டாப்ல. நான் மாடு வந்து உக்காந்தா என்ன பண்ணுறது புரியல. நேரா சேட்டு வந்தாரு. நிலத்தா காட்டுறானாரு. நேரா சேட்டு ஏரிக்காரன கூட நிக்க வச்சிட்டேன். ஏரிக்கார மேல நிக்க வச்சிட்டேன். ஏரி எதுவாய் காமிச்சேன். அது தெரிஞ்சு பாரு ஏரி எதுவாயில. அது மொத்தம் 25 ஏக்கர் எதுன்ட்டேன். ஏரிக்கார மேல நிக்க வச்சு ஏரி எதுவாயில ஃபுல்லா காமிக்கிற 25 என்ட்டான்ட்டேன். ஆமா 25 ஏக்கர் சொல்றேன். அதனால வெள்ளை வெள்ளையா பூ பூத்துக்குதுனாரு. அது மொத்தம் 7 செடின்ட்டேன். அது மொத்தம் தொம்பு பூட்டு செடி. தொம்பு பூட்டு தெரியாது. ஆமா பரவாயில்லமா 25 ஏக்கர் 7 வச்சுக்கிட்டா 2 லட்சம் தாராளமா கொடுப்பேன். வாங்கிக்கிற பணத்தினார். சேட்டு நீ 2 லட்சம் பணம் கூட உன் பணம் மொத்தம் 7 தான். இல்ல எள்ள வித்து பணம் கொடுக்க வந்தாரு. பணம் கொடுத்தாரு. நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சாங்க. கல்யாணத்தை முடிச்சேன். போய் பணம் வந்து கொஞ்சமா பிடிச்ச மாட்டான். சேட்டு குடும்பம் பார்த்தாரு. மறைச்சு போனேன். ஒரு நாள் கப்புன்னு குடிச்சாரு. பணம் வச்சாதாண்டா போவன்ட்டார். என்ன பண்றது? அங்க ஒரு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணோம். சரி இங்க என்ன பண்ணி யோசனை சரி இங்க ஒரு பொய் சொல்லணும்னு சொல்லிட்டு ஐயா நாளைக்கு பணத்தை கொடுத்துன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஒண்ணுமே புரியல. நேரா வந்து யோசனை பண்ணி பார்த்தேன். காலையில சேட்டு கிளம்பி வர போறாரு. நேரா ஒரு கட்ட வர மம்சி எடுத்துக்கிறேன். ஆத்தாண்ட போனேன். ஆத்தாண்ட சுடுகாட்டாண்ட போனேன். ஒரு 3 பொச்சை வச்சு குழிய நோண்டினேன். 3 மண்டை ஓடு இருந்தது. எடுத்துன்னு வந்தேன். நேரா வீட்டு கட்டி மண்டை ஓட்டியா தப்பிக்கணுமே வந்து உக்காந்துட்டு ஒரு கத்தி எடுத்து தீட்டிக்கின்னு இருக்கிறேன். சேட்டு நேரா வந்தார். பணம் 2 லட்சம் கொடுக்கணும் எங்கடான்னு கேட்டு நிமிந்து பார்த்தா இருப்பாரு. எலும்பு பார்த்தா மண்டை ஓடு தோங்குது. பார்த்தா டேய் என்னன்னா அது மண்டை ஓடுனார். இருக்குது பார். இது எங்க பாட்டனுக்கு கடன் கொடுத்தவன் மண்டை ஓடு. இதோ தெரியுது பார். இது எங்க அப்பனுக்கு கடன் கொடுத்தவன் மண்டை ஓடு. இதோ தெரியுதா எங்க பெரியப்பனுக்கு கடன் கொடுத்த மண்டை ஓடு. இன்னொரு தீட்டு இருக்கிறேன்னு சொன்ன பாரு. அட்டடியா நம்மளே ஆச்சு மண்டை ஓட மாட்டோம்னு சொல்லிட்டு விட்டா சேட்டு ஓட்டம் விட்டார். 2 லட்சம் சுவாகா அவர் சேட்டுக்கு ஓடுறாங்க. வாங்கின காசு சோதா ஏமாத்த காலம் நடக்கிற காலமே கிடையாது. ஏமாத்த எக்கச்சக்கமா மாட்டேன். அதெல்லாம் போகட்டும். இந்த அடர்ந்த காலத்திலே காட்டு வீரியன் வாழ்ந்து கொண்டு வருகிறேன். காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களை கொண்டு வேண்டும்.
பாடிக்கொண்டு இங்க உள்ள இயற்கை எல்லாம் ரசித்து விட்டோம். இப்பொழுது ஆடி பாடிக்கொண்டு நாட்டுக்கு செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா? அழகான புள்ளிமான் மாட்டிக் கொண்டது. இன்னைக்கு நமக்கு இதுதான் வேட்டை. ஆமா, நீங்க யாருங்க? நீங்க என்ன வழி மறுக்கிறீங்க? என்னை பார்த்து யார் என்று கேட்கின்றார். அட்ரஸ் கேக்குறியா? இந்த அடர்ந்த காலத்திலே வாழக்கூடியவன் என் பேர் தான் காட்டு வீரியன். காட்டு வீரனா? காட்டு குரங்கா? காட்டு வீரியன் என்னங்க குரங்கா? பாக்குறது காட்டு குரங்க மாதிரி கிட்ட வரீங்க. வழி மறுக்கிறீங்க. பார்த்தா காட்டு குரங்கு மாதிரி இருக்கு. ஆமாங்க. ஆமா, நீ யாரு? இந்த பக்கம் நீட்டா இருக்கீங்க. இது என்ன பண்ணி தெரியலையா? தெரியலையே. மீசடி மீச. குரங்குக்கு மீச கூட இருக்குது. மீசை எவ்வளவு நீளம் இருக்குதோ ஆசை அவ்வளவு அதிகமா இருக்கும். ஐயோ, இங்கயா இருக்க? காட்டு குரங்கு இருக்குது. பண்ணி அப்படி சிலிப்பு எடுத்துரும். பண்ணியா? அவளை பார்த்த உடனே கட்டி அணைக்க வேண்டும். எல்லாம் தீர்த்துக் கொள்ள வேண்டும். என்னடி சொல்ற? கத்தி எடுக்கமா? ஆமா. ஏங்க வேற ஆள பாருங்க. என்ன விட்டுருங்க. என்ன கட்டி எடுக்க முடியாது. நியாயமா கேக்குறேன்.
என் இச்சைக்கு இணங்கி விட்டால் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. என்னங்க என்னங்க உன்னுடைய இச்சைக்கு உன் கூட அந்த அக்கா தங்கச்சிட்டு போங்க. எனக்கு என்று யாருமே கிடையாது. நாங்களும் அக்கா தங்க போனவங்க. இந்த பிறந்தவங்க தான் எங்களுக்கு தெரியாதா? நீங்க சொல்ல மாட்டான். ஆமா அவங்க அக்கா தங்கச்சி இருப்பாங்க. அவங்க அக்கா தங்கச்சி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே வந்து செய்வாங்க. ஏய், கட்டி எழுத்த புத்தா தர முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. முடியாது 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 முடியாதா? முடியாது. நிலவனம் மையத்தில் பார்க்க தொண்டை தண்ணி போக கத்திக்கிறாங்க. சிரிப்பாக்க இருங்க, பொம்பளை ஆமா அங்கே என்ன வைக்கிற? பெண்கள் மீது யாரு கை வைக்கிறாங்க? ஆம்பளை கிடையாது தெரியுமா? ஒரு ஆம்பளை வீரத்தை காட்டினா தெரியுமா உங்களுக்கு? உன்னை பார்க்க வேண்டும். கண்ணிலிருந்து இளையவரை காதல் போராட்டம் நீயும் நானும் சேரும் பொழுது இதயத்தேரோட்டம் நெருங்கி நெருங்கி அனைத்தும் ஓடி இப்போ ஒண்ணு கெட்டு போல மரியாதையை கேட்கிறேன். என் இச்சாச்சு இருக்க முடியுமா? முடியாதா? முடியாது 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 முடியா? முடியவே முடியாது. முடியாதா? எத்தனை அது பேர் அதுல முடியாது. இது முறைதானா? என்னை அடிப்பது
கொடுத்தா நல்லா இருந்திருக்கும்.